ராஜேஸ்வரி என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது வந்து கண்மணிய ஏதாவது செய்ய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு கண்மணி இங்கே பாரு பெரிய ஆர்டர் ஒன்று வந்திருக்கான். நீ கேக் செய்வியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, அவள் நல்லா கேக் செய்வா. நம்ம வீட்டில் கூட ஒரு வாட்டி வந்து கேக் செஞ்சு கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு வந்து அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, ஆமாம் நான் செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னோன்னா, அந்த கேக்கை வச்சு எங்களது வியூஸ் நல்லா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கண்மணி. ரொம்ப பாராட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் வந்து செம்மையாக டென்ஷன் ஆகுறாங்க. சரி அதான் சொல்லிட்டானே, இவனே சர்டிஃபிகேட் கொடுத்துட்டானே, அப்போ கேக் நல்லா தான் செய்வ போட்டிருக்கு. இன்றைக்கி ஒரு பெரிய கேக் ஆர்டர் வந்திருக்கு அன்புக்கு. இந்த கேக்கை மட்டும் நீ நல்லபடி செஞ்சு கொடுத்துட்டு அன்பும் உன்னை பாராட்டுவான். அதே மாதிரி வந்து உனக்கு நல்ல பேர் கிடச்சிடும். அதுக்கப்புறம் பிஸ்னஸில் ஜெயிச்சிட்டேன் நான் ஒத்துப்பேன் அப்படின்னோடனே, உன்னை நிரூபிக்கிறதுக்கு ஒரு வழி, உனக்கு நல்ல ஒரு வழி கொடுக்குறேன் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. பாட்டி உண்மையிலே ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி அப்படின்னோடனே, நல்ல மாதிரியே செஞ்சு முடி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, நேராக வந்து கூப்பிடுறாங்க. நீங்கள் 2 பேரும் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டோன்னே என்ன விஷயம் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து எல்லாருமே கேட்குறாங்க. அதுக்கு வந்து இங்கே பார், அவள் கேக்கை நல்லபடி செஞ்சு முடிக்கக்கூடாது. அதில் என்னென்ன கலக்க முடியுமோ அவ்வளோத்தையும் கலந்து ஒரு வழி பண்ணுங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆமாம், அவள் கேக்கு நல்லபடி செய்யக்கூடாது, அதுக்கு தான் இவளை கூட்டிகிட்டு வந்தேன், புரியுதா அப்படின்னோடனே, அப்படியா அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க எல்லாருமே. ஆமாம், அவள் கேக்கை நல்லபடி செய்யாத மாதிரி அதில் ஏதாவது ஒன்று கலந்து விடுங்க. அதை எல்லாரும் சாப்பிட்டு ஒரு வழி ஆகணும். அப்போது அன்பு வந்து அவளை போட்டு நல்லா எல்லாம் முன்னாடி திட்டுவான். அதுக்கப்புறம் இந்த சைடு அவள் வரவே முடியாது. ஐயோ பாட்டி, உங்களை பற்றி நான் தப்பாக நினச்சிட்டேன் பாட்டி அப்படின்னு மயூரி சொல்கிறாங்க. உடனே வந்து அவங்க வீட்டு மருமகளும் வந்து மூத்த மருமகளும் சொல்கிறாங்க. ஆமாம் பாட்டி, நான் ஒன்றும் தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்றாங்க ஸ்வேதா. அதை கேட்டுட்டு வந்து சரி சரி இப்போ தெரிஞ்சு போச்சுல்ல அப்படின்னோடனே, சூப்பராக ஒரு வழி பண்ணுறோம் பாட்டி, நீங்கள் கவலையே படாதீங்க. அவள் எப்படி கேக் பண்ணாலும் சரி அந்த கேக்கை சாப்பிட்டு யாருமே நல்லா இருக்குன்னு சொல்லவே மாட்டாங்க. ஆனால் இதனால் வந்து அன்புக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அதுக்கு பதில் இன்னொரு கேக்கை ஆர்டர் கொடுத்துருக்கேன், அது வந்துடும். அதனால் பிரச்சனை அன்புக்கு வராது. இந்த கேக்கை சாப்பிட்டு எல்லாரும் அவங்க திட்டணும். அப்போது அன்பு வந்து பிஸ்னஸில் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு செம கோவப்பட்டு கண்மணியை ஒரு வழி பண்ணிடுவான். ஏன் வீட்டை விட்டு அமுச்சிட கூட வாய்ப்பு இருக்குது. ஐயோ பாட்டி கலக்குறீங்களே, இதை தெரியாமல் நாங்களாம் வந்து உங்களுக்கு தொல்லை கொடுக்குறோமே. பரவாயில்ல நீங்கள் வந்ததும் நல்லதாக போச்சு. யாரை வச்சு இந்த வேலையை முடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். நல்ல காலம் நீங்கள் வந்துட்டீங்க, புரியுதா? இந்த வேலையை கச்சிதமாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி சொல்லிட்டு போயிட்டாங்க. உடனே வந்து சூப்பரான வழி, நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மயூரி வந்து அவள் என்ன பண்ணிகிட்ருக்கா, கேக் பண்ணுறதுக்காக எல்லாம் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கா. சரி கேக்கு பண்ணட்டும், அவளை எப்படியாவது டைவெர்ட் பண்ணி கொஞ்சம் நீ வந்து பேச வை. ஒரு நிமிஷம் நீ கூட்டின்னு போ, ஒரு நிமிஷம் நான் கூட்டின்னு போகிறேன். 2 பேரும் சேர்ந்து ஏதாவது ஒன்று கலந்து விட்டுருவோம். அப்புறம் என்ன, அதிகமாக கலந்தா என்ன ஆகும், அதை சாப்பிட்டு எல்லாருக்குமே பிரச்சனை ஆகும் அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம கண்மணி கேக் செய்யும்போது வந்து எக்ஸ்ட்ரா வந்து நிறைய போடுறது, அதுக்கப்புறம் உப்புங்களை நிறைய கொட்டுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய வந்து பண்ணி கேக்கை ஒரு வழி பண்ணிவிட்டு வந்து இந்த மாதிரி இதை சாப்பிட்டோன்னா வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் வயிறு வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பவுடர்லாம் கலந்து விட்டுறாங்க. நம்ம கண்மணியும் கேக்கெல்லாம் செஞ்சு முடிச்சிடுறாங்க. அடுத்து பாட்டி வந்து என்ன ஆச்சு, எல்லாம் கலந்துட்டீங்க, எல்லாம் கலந்துட்டு அந்த கேக்கை வாயில் வைக்க முடியாது, அதை அவள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போகிறா. அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிட்டானா பெரிய பிரச்சனை. அதெல்லாம் அவள் டேஸ்ட் பண்ணவே முடியாது. நாங்கள் வேற ஒரு கேக்கை கொடுத்து இந்த கேக்கு தான் சொல்லிட்டு டேஸ்ட் பண்ண வச்சிட்டோம். அவளும் டேஸ்ட் பண்ணி பார்த்து சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டா. அப்புறம் என்ன, அந்த கேக் எடுத்துன்னு போயிட்டு எல்லா முன்னாடி நிறுத்தினா அன்புக்கு வந்து அன்பு இவளை வீட்டை விட்டு துரத்துறது நிச்சயம் அப்படி சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இங்கே வந்து கேக் எடுத்து வந்து வைக்கிறாங்க. அப்போ வந்து கரெக்டாக குழந்தை என்ன பண்ணுறான், விளையாடிட்டு இருக்கான். அப்போ வந்து அந்த கேக்கில் வந்து போயிட்டு விழுந்துட்டு கேக்கும் கீழே விழுந்துடுது. ரொம்ப பதறி போகிறாங்க கண்மணி. என்ன இப்படி பண்ணிட்டடா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, சாரி அத்தை, ப்ளீஸ் அத்தை, எப்படியாவது என்னை காப்பாற்றுங்க அத்தை, இல்லைன்னா நான் தான் இதில் பண்ணது, இந்த பாட்டி என்னை அவ்வளோதான் ஒரு வழி பண்ணிடுவாங்க அத்தைன்னு குழந்தை கெஞ்சிரா. சரி நீ கவலைப்படாத, இது செய்யவே 4 மணி நேரம் ஆயிடுச்சு, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, வேறு வழி இல்லை, புதுசாக ஒரு கேக் தான் செஞ்சாகணும், நான் எப்படியாவது ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து யாருக்கும் தெரியாமல் புது கேக் ஒன்று ரெடி பண்ணி வச்சிடுறாங்க. அதை எடுத்து போட்டுடுறாங்க. இங்கே வந்து எல்லோரும் வராங்க. கண்மணி எங்கே போனா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, கேக்கு தான் செஞ்சு இருக்கு, கரெக்டாக எடுத்து போய் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. இங்கே கொடுத்து அமுச்சு விட்றாங்க. எங்கே டெலிவரிக்கோ அங்கே அமுச்சு விட்றாங்க. இங்கே வந்து எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரிசல்ட்டுக்காக. இங்கே அன்பு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டோன்னே செம்மையாக வந்து கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு. எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. கண்மணி நல்லா திட்ட போகிறான்னு சொல்லிட்டு கண்மணி வெளியே வராங்க. கேக்கு யார் செஞ்சது அப்படின்னோடனே, அன்பு அது வந்து கண்மணி தாப்பா செஞ்சா. ஏன் ஏன் பாட்டி இப்படி பண்ணீங்க, கண்மணி எதுக்கு செய்ய வச்சிங்க, நீங்கள் தானே பார்த்துக்கிறேன்னு சொன்னீங்க. சரிப்பா இப்போ என்ன ஆச்சு, நீ தான் இந்த கேக்கு செஞ்சியா? ஆமாங்க அப்படின்றாங்க. ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டுறாங்க. அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ், நல்லா பண்ணியிருக்க, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதெல்லாம் கேட்டு கண்மணி சந்தோஷம் தாங்க முடியல. எல்லாருமே டென்ஷன் ஆகிடுறாங்க. பாட்டி எல்லாருமே வந்து ஐயோ இப்படி நடந்துருச்சு, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாங்க. மயூரி எல்லாருமே